எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஹங்கேரிக்கு ஒரு ஜாப்பை பற்றி நம்ம பேசுவோம். ஹங்கேரியில் ஜென்ரல் ஒர்க்கர், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு நிறைய வேக்கன்சி, மோர் தென் 200 பீப்புள் எடுக்கிறாங்க. இவங்க ஒரு இமிகிரேஷன் லாயர் குரூப்பு. இவங்க நேமில் அதாவது ஸ்பான்சர்ஷிப் எடுத்துட்டு அங்கே கொண்டு விட்டுருப்பாங்க. அப்போது 6 மாதம் சீசனல் ஒர்க் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் வேலை செஞ்சு விட்டுட்டு அந்த வேலை முடியும், சீசன் முடியும் பொழுது அதை தூக்கி வேற ஹவுஸில் விடுவாங்க. ஓகே, ஸோ 12 மாதம் வேலை இருக்குது. பெர்மிட்லாம் அவங்க தான் அடிச்சு தருவாங்க. அதனால் வேக்கன்சி நிறையா இருக்குது. ஸோ இதில் எந்த படிப்பு ரொம்ப தேவை கிடையாது. ஈஸியாக எதுனாலும் ஓகே. அதை பற்றி எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஹங்கேரி நடு மத்தியத்தில் இருக்குது. நல்ல டெவலப்பான ஏரியா தான். ஹங்கேரிக்குள்ளே ஜாஸ்தி மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட கார் கம்பெனிகள், மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஓகே, சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம். ஒர்க்கை பற்றி. நிறைய ஒர்க்கர்ஸ் தேவை. அதில் நீங்கள் நம்ம ஷெங்கன் கண்ட்ரிக்குள்ள இறங்கினாலே போதும், நாங்கள் அப்புறம் மெதுவாக பார்த்துக்கிறோம். இதுலேயும் 5 மாதத்துக்குள்ளெல்லாம் டிஆர்சி கிடைச்சிருது ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்போ சேலரி 1000 to 1200, 8 hours டியூட்டி ப்ளஸ் ஓவர் டைம் இருந்தால் அது எக்ஸ்ட்ரா இருக்கும். ரூம் கொடுத்துருவான், டியூட்டி டைம் மீல் இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அது சார்ஜஸ் கிடையாது, அது ஃப்ரீ தான். அது ஷிஃப்ட் எப்படி வருது, அதுக்கு வேற ஹவுஸ்னா ஷிஃப்ட் தான் இருக்கும். மற்ற இடங்கள்லாம் அந்த மார்னிங் டு ஈவினிங் அதோட முடிஞ்சிடும். ஓவர் டைம்னாலும் அதை செஞ்சுக்கணும். மீதி ஓவர் டைம்னா சப்போஸ் சண்டே ஹாலிடே, ஆனால் நான் போய் ஒர்க் பண்ணுறேன், ஒர்க் இருந்தால் ரைட்டா. கவர்மெண்ட் ஹாலிடே, இன்னைக்கு எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடே க்ளோஸ் ஆயிருக்கும். பட் அதுலேயும் நாங்கள் வேலை செய்யலாம்னா செய்யலாம். அது 2 மடங்கு வரும் கவர்மெண்ட் ஹாலிடே சண்டேக்கும். சரியா, சாதாரணமாக ஒர்க் 8 hours பிறகு செய்யறது 1.5 மடங்கு கூட. ஓகே, இது பெர்மிட் 1 year அடிப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து தரணும். இது 3 to 4 மாதம் ப்ராசஸ் ஆகிடும். 1.5 மாதத்துலேயே எங்களுக்கு பெர்மிட் வந்துடும். ஆனால் அதுக்கு பிறகு பிசிசி போட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு விசா அடிக்கணும்னா 3-4 months கண்டிப்பாக. அது மறந்துடாதீங்க. விசா இது ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஹங்கேரி நல்லா வேலை வாய்ப்பு உள்ள இடம் தான், தாராளம் வரலாம். இதில் மேல் ஃபீமேல் 50 வயசுக்கு நீங்கள் தாராளம் வரலாம். இந்தியன், ஸ்ரீலங்கன், நேபாளி, பங்களாதேஷ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கிட்ட நம்மகிட்ட வேற வேகன்சி இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், இதுக்கு நிறைய படிப்பு தேவையில்லை. வேற இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், ஃபாரின் கண்ட்ரி நாலேஜ் வேணும், அதெல்லாம் தேவையில்லை. இது அடிமட்ட தொழிலாளிக்கு தான். ஒர்க் பெர்மிட் வர்றது ஜென்ரல் கேட்டகரியில் தான் வரும். ஓகே, பிசிசி எடுத்து விசா சப்மிட் பண்ணி அதை அப்போஸ்டல் பண்ணி நாங்கள் சப்மிஷன் போட்டு விட்றோம். தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு விஎஃப்எஸ் கிடைக்கும். ஒன்று பாண்டிச்சேரி, சென்னை, பெங்களூர் சவுத்தில். இல்லைனா நீங்கள் டெல்லி நோக்கி இங்கே சப்மிட் பண்ணணும். அது வேண்டாம், அது அப்பாயின்மெண்ட் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இவ்வளோ ஆனால் ப்ரொசீஜர் இவ்வளோ ஆகும். கம்ப்ளீட் செட்டப் பிடிஎஃப் தாங்க. இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பேமெண்ட் இருக்குது. இல்லைன்னா மினிமம் அட்வான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே விசா அடிச்ச பிறகு கூட அப்படி பண்ணிக்கலாம். இதுக்கு ஹங்கேரியில் 480 வரும், எல்லா செலவும் சேர்த்து. இப்போ எல்லாமே டிக்கெட் விலை கூடியாச்சு. ஈரோட நம்ம அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். 115 ரூபாய் கொடுத்தா தான் ஒரு ஈரோ அவங்களுக்கு போய் சேரும். கன்வர்ஷன் ரேட் இதெல்லாம் நீங்கள் பாருங்க. நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரோட வேல்யூ 1.10 காட்டுது, 110 கரெக்டாக. பட் இதை அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கும் பொழுது, கரன்சி கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு போய் சேரும் பொழுது ஒரு 115 ரூபா ஆகுது ஒரு ஈரோ. நாங்கள் அவங்ககிட்ட 4000 ஈரோ பேசுகிறோம், தரோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தரோம். அப்போ தான் அவன் பெர்மிட் போடுறான். அப்புறம் நம்ம டிக்கெட் போடணும் இல்லையா, எம்பாசி செலவு பார்க்கணும். ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்கிட்டா சேர்த்தான். தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த வேகன்சிக்கு பாருங்கள். எதுனாலும் கீழே நம்பருக்கு கால் பண்ணிங்க, செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ.